வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம ரொம்பவே வித்தியாசமான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம். அது என்ன ஏதுன்றதை நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சின்ன ஒரு ரிக்வஸ்ட், இது வந்து ப்ரைவேட்டாக ஏதோ அண்ட் நிறையா பாத்ரூம் டூர் பற்றின விஷயம்லாம் போச்சு. அதுக்கெல்லாம் இதை கூட கம்பேர் பண்ணுறாதீங்க. அண்டு ஒரு ஃபன்னான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட், வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னதை பார்த்துடலாம். அதுக்கு தேவையான பொருள், நம்ம ஒரு தொடப்பத்தை எடுத்துக்கலாம். அப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா கக்கூஸ் கழுவுற ப்ரஷ் எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் தொடப்பம் ப்ரஷ் வச்சு தேய்ச்சா வேலைக்கு ஆகுது இல்லையா, அதுக்காக நம்ம ஒரு கக்கூஸ் கழுவுற ஹேர்பிக் அர்பிக். உங்கள் வீட்டு கக்கூஸ் சுத்தமாக இருக்கா, உங்கள் வீட்டு கக்கூஸில் கிருமியல் இருக்கா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, ஆடு பார்த்துக்காதீங்க ஓகேங்களா. ஸோ அப்பப்போ வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் போடுவேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானி தட்டி விட்டுக்கோங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா லைக் போடுங்க, கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் இருக்கும், அதை அமைக்கி விடுங்க. சீக்கிரமே நம்ம அதிகமான சப்ஸ்கிரைபர் கவுண்ட் எடுத்து ஒரு பெரிய லெவலில் ஒரு சாதிக்கிறோம். சரி ஓகே, வாங்க ஃபஸ்ட்டு நம்ம பாத்ரூமை காமிச்சிட்றேன். ஹாய் காய்ஸ், வந்து இதுதான் எங்களோட பாத்ரூம். வாங்க 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 உள்ள வாங்க, சுற்றி பார்க்கலாம். அண்ட் இது சுற்றி பார்க்கலாம், ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லை. இதுதான் எங்கள் வீட்டு கக்கூஸ், பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு. ஸோ அப்புறம் வந்து திரும்பினீங்கன்னா இது ஒரு டேப், இப்படி கிட்ட வாங்க. இது ஒரு அமேசிங்கான டேப். இந்த டேப்பை நீங்கள் திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தண்ணி சலசலவே வரும். அப்படி இந்த டேப் நீங்கள் இப்படி திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாரல் மழை. பார்த்தீங்களா, இதுக்கு பேர் தாங்க ஷவர். அப்படியே இந்த டேப் லைட்டாக இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா போதும், தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக இங்கே வந்து நம்ம மேலே மழை மாதிரி பொழியும். அண்ட் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா கூட எங்கள் வீட்டோட ஃபியூச்சரே இதுதான். அடுத்த அரை மணி நேரத்துக்கு மழை தண்ணி ஒழிக்கிட்டே தான் இருக்கும். இட்ஸ் நியூ டெக்னாலஜி ஆஃப் 2022. ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கேருந்து லைன் போய் இங்கே வரும். ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஏதோ சொல்லுவாங்களே, அது பேர் என்னன்னு கூட டக்குன்னு வரமாட்டேங்குது. அதுக்கு தான் வச்சாங்க. ஜாமுங்க நான் ப்ளஷரோ இப்படி அமுக்குனா சவுண்டு வந்து தண்ணி புது புதுன்னு வந்து ஊற்று பார்த்தீங்களா கக்கூஸில், அதுக்கான லைன் பட்டு போடலை, அப்படியே விட்டுருக்கு. ஸோ நான் டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா நேராக வருவேன், இந்த டோர் இப்படி ஓப்பன் பண்ணுவேன், ஃபஸ்ட்டு லைட் சுவிட்ச் போடுவேன். அதுக்காட்டி வந்து அவுட்டோர் லைட்டு, இந்த பாத்ரூமுக்கு தனியாக நாங்கள் போட்டிருக்கோம். அப்படி அமுக்குனிங்கன்னா பாத்ரூமில் லைட் எரியும். ஓகே, விளையாண்டது போதும். அண்ட் இப்படி வருவேன், நேராக இப்படி இருக்கும் டோர். எப்போவுமே இப்படி க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். எங்கள் வீட்டோட ஸ்பெஷாலிட்டியே இப்படி தான். பாத்ரூம் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இப்படி தாப்பால் போட்டு தான் இருக்கும், சரிங்களா. ஸோ நீங்கள் டிஸ்டர்ப் ஆகாதீங்க. அண்ட் 24 ஹவர்ஸும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் க்ளோஸ் ஆகிருக்கும். அப்படி நாங்கள் வந்தேன்னா இப்படி திறந்தீங்கன்னா வா வாட்ட அருமையான ஒரு தாப்பால். இப்படி திறந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி டார்க்காக இருக்கும். இப்படி தான் உள்ளே வரும். நேராக இப்படி உள்ளே வருவேன். ஆக்சுவலாக இங்கே ஒரு பக்கெட் இருக்கும், ஒரு டப்பா இருக்கும். எதையுமே வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் வெளியில் எடுத்து வச்சுருக்கேன். இருக்கட்டும், எடுங்க பார்த்துக்கலாம். நேராக அப்படி வருவேன், பேண்ட்டை கட்டுவேன், இதுக்கு மேலே காட்ட முடியாது. அப்படியே இப்படி உட்காந்துக்குவேன், கக்கூஸ் போயிடுவேன். அரை மணி நேரம் கழிச்சு வெளியில் போயிடுவேன். அவ்வளோதாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இந்த பொக்கிஷத்தை சுத்தம் பண்ண போகிறோம். அதாவது ஒரு பக்கம் தொடப்போம், இன்னொரு பக்கம் ப்ரஷ். இந்த ஒரு பாதியை ப்ரஷ்ஷாலையும் இன்னொரு பாதியை தொடப்பத்தாலையும் கழுவ போகிறோம். ஸோ இப்படி கழுவுறப்ப என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எது நமக்கு சிறந்தது, அதாவது இந்தியன் ஸ்டைலா, வெஸ்டர்ன் ஸ்டைலா, அமெரிக்கன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லக்கூடாது. பரவாயில்ல, நான் சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஃபோட்டோவா, அதாவது ஆஃப்டர் பிஃபோரா காட்டிடுறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம வாங்க ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி சென்டர் ஆஃப் த கிராவிட்டி, மோஸ்ட் ஆஃப் த என்ட்ரன்ஸ், இவர் தான் மோஸ்ட் ஆஃப் த நடுவர். அவர்கிட்ட சொல்லி நம்ம கழுவ போகிறோம். ஓகே, இப்போ போயிட்டு நம்ம பக்கெட்டு டப்பாலாம் கொண்டு உள்ள எடுத்துன்னு வச்சுறேன். இனிமேல் இதை உள்ள காட்டாதுன்னு பைக்கில் வச்சுக்கலாம். நான் சொன்ன அந்த அற்புதமான நீர்வீழ்ச்சிக்கு அது மேலே இருக்குது, இது கீழே இருக்க லைன். இது அப்படி திறந்தீங்கன்னா தண்ணி வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கெட்டில் தண்ணி ஒரு அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா லைட்டாக தண்ணியை வந்து தெளிச்சிக்கணும், சாணி தெளிக்கிற மாதிரி. நம்ம தண்ணி இப்படி தெளித்து சுத்தம் செய்ய வேண்டும். முதலில் நம்ம தெளித்து விட்டு அப்புறம் நம்மளுடைய இந்த ஏரியல் இதை நம்ம என்ன பண்ணணும்னா இப்படி ஓப்பன் பண்ணணும். இது எப்படி ஓப்பன் பண்ணணும் கூட எனக்கு தெரியாது. ஓப்பன் பண்ணியாச்சு ஹேர்பிக். ஸோ இப்போ நம்ம இதை ஊற்ற போகிறோம். ஸோ இந்த இப்படி தானே ஊற்றுவாங்க, சைடில் ஊற்றிக்குவாங்க. ஓகே, தொடப்பத்தை எடுத்து தேய்க்க போகிறோம். ஒரு பக்கம் தொடப்பம், ஒரு பக்கம் இது. இப்போ நம்ம இதை கழுவு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தொடப்பத்தை யூஸ் பண்ணி ஒரு பாதியை போட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய
ப்ரஷ் இந்த பாதி வந்து ப்ரஷ்ஷால் பண்ண போகிறோம். காய்ஸ் ஒரு வழியாக 2 பக்கமும் 2 வச்சு தேய்ச்சிட்டோம். இப்போ தண்ணியை ஊற்றி கழுவி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நண்பர்களே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு அழகான ஸ்லோ மோஷனில். இப்போ கிட்ட வாங்க. நம்மளுடைய முன்னாள் வீடியோவில் கக்கூஸை பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ நம்ம 2 யூஸ் பண்ணி நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இதனுடைய ரிசல்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆல்மோஸ்ட் சேமாக தான் வந்திருக்கு இல்லையாமே? எப்படி இருக்கு? வாய்த்து வந்து சொல் தங்கச்சி. இது கொஞ்சம் இதா இருக்கானே அதனால வந்து தொடப்பண்ணா அவ்வளோதாங்க. என்னங்க நீங்க நம்ம ஊர் தொடப்பத்தையே குறை சொல்றீங்க? இல்ல, தொடப்பத்துல நீ நல்லா தேய்ச்சிருக்கணும். தொடப்பத்துல சோம்பேறித்தனப்பட்ட தொடப்பத்துல நீ சோம்பேறித்தனம் பண்ணி சரியா தேய்க்கல. பிரஷ் போட்டு நல்லா தேய்ச்சிட்ட, அதனால அது வெள்ளையாயிடுச்சு. அப்படிங்களாங்க? தொடப்பு கட்டில நீ கொஞ்சம் நல்லா. ஓகே, இப்போ நான் இதுக்கு கொடுக்குற ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா தான் வரும்னு நினைக்கிறேன். இப்போ முடிச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். இதுக்கு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருக்கு. இப்போ வேர்த்து கொட்டுது கக்கூஸ்கார் வந்து நானும் ஷவரில் போய் குளிக்கலான் இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, என் அருமை தோழர்களே, தங்கைகளே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். See you later. டாடா, bye, take care. அண்ட் அடிக்கிற சம்மர் சீசனுக்கு வீட்லேயே சேஃபாக இருங்க. பாய்.